ஓர் பாகமாக விளங்கக்கூடிய பக்கரகேது பலி. எப்படி பக்கரகேது பலி இல்லது எரிகண்டா சூர சம்காரம். ஈரோடு மாவட்டம் ஒரு அவதி பாருங்க. ஒரே ஒரு மாட்டு சொல்றேன். கிண்ணடகத்தில் தற்பார் விஷயமாக நான் வரும் பொழுது பக்கரையில் வரும் பொழுது நான் யார், என்னுடைய பெயர் என்ன, என்னால் கொண்டு என்ன நடக்க போகிறது ஒவ்வொன்றாய் வசனிக்கிறேன். இவை கொடுத்து ஆமோதிக்க வேண்டும். ஒரு வார்த்தைகள் பேசக்கூடாது. சவாஷ். என்னுடைய பெயர் நாமம் என்ன? என்னது? நந்தீஸ்வரன். நம்ம அந்த பக்கமே கூதாடலாம். என்னது? நந்தீஸ்வரன், நந்தேஸ்வரன், உபனீஸ்வரன், உபனேஸ்வரன், பில்லிங்கிரி ஆண்டவன், பில்லிங்கிரி ஆண்டவன், வேடரூபம் பூண்டவன், வேடரூபம் பூண்டவன், சர்பாதகன், சர்பாதகன், மாதேஸ்வரன், மாதேஸ்வரன், மகுடேஸ்வரன், மகுடேஸ்வரன், திருக்கைலைநாதன், திருக்கைலைநாதன், திருநீலகண்டன். வாதமீறி இருக்க திண்ணையில கடந்திருப்ப சண்டாளா, நான் மதுவஸ்துக்கு அடிமையா? ஒருபோதும் அறியாது. அதாவது குடிகாரன் செத்து போயிட்டா நான் இளவுக்கு போக மாட்டேன். என்ன மயிருக்கு போற? ஏண்டா அது முன்னாடி நீ குடிச்சு மறந்துக்க. ஐயோ, அப்படி இல்ல. அதாவது திருநீலகண்டன், திருநீலகண்டன் இப்படி 8000 பேர் நாமலை கொண்டு 2011 நேத்திரம் படைத்து முக்கந்தாறு படைத்த பரமக்கடவுள். என்னுடைய பெயரோ ஈஸ்வரனாகும். ஆதியந்தம் இல்லாதவன், அடிபொடி காணாதவன். எப்படி? ஆதியந்தம் இல்லாதவன், அடிபடியா. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இப்பிறவியிலே நான் ஒரு விதையில்லா வித்து. விதையில்லா வித்துன்றிய சாமி, நீ எந்த நாட்டை ஆண்டவராய்? என்னுடைய நாடு அவன் 86 தேசம். நீர்வளம், நிலவளம், தனிவளம், படிவளம் பொருந்திய என்னுடைய நாடு. நாடு ஆகமத்தம் சுடுகாடு. ஓய், நீர்வளம், நிலவளம், தனவளம், படைவளம் பொருந்திய என்னுடைய நாடு எப்பேற்பட்ட பூமி தெரியுமா? சொல்லுங்க மாதவா.
காலானை வச்சாரி அந்த தேசத்திலே சாமி என்னுடைய நாடு அபிமன்யு 56 தேசத்திலே ஒரு புண்ணியமான நகரம். என்ன நகரம்? திருக்கைலாயம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி மலை. வெள்ளிங்கிரி மலை ஆண்டவர் தான் சொல்றிய சாமி. என்ன விதையில்லாத வச்சுன்னு சொன்னீங்களே, நீ எப்படி பிறந்தாய், உனது தாய் தந்தை யார்? அப்படியா? நான் பிறந்த விதத்தை அதான் பச்சை புடவை கட்டிட்டு எனக்கு பெரியாய் எனக்கு தெரியுமா? கேட்கலாமா?
கவலா நான் பிறந்த விதம் எப்படி ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பிறந்தேனா அல்லது ஒரு தாயின் யோனி வழியாக பிறந்தேனா எந்த போனில பிறந்த ஓடி இல்லடா யோனி என்றால் என்ன அதாவது புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு பெண்ணுடைய எப்படி ஆமா பிறப்புறுப்பு பிறப்புறுப்பு ஆமா அப்பேற்பட்ட புனிதமான இடத்தை எப்படி எல்லாம் நம்ம கொச்சப்படுத்துறோம் எதுக்கு எடுத்தாலும் கேனப்பூ முன்னப்பூ அருகட்ட பூ ஆனா நம்ம எல்லாம் வந்ததெல்லாம் எத்தனையோ பூ பார்த்துட்டு நானும் எவ்வளியில் போனோமோ அவ்வளியிலே பூ ரோஜா பூ கனகாமரம் பூ அரளி பூ கூட பார்த்தது கேனப்பூ முன்னப்பூ இருக்குது அப்பேற்பட்ட புனிதமான இடத்தை இந்த பூமியில நாம் பிறந்து எல்லாமே இழிவாகவும் கொச்சையாகவும் பேசுறோம் ஆமா எப்படி அது மட்டுமல்ல நான் பிறந்தது எப்படி யோனி வழியாக பிறக்கல என்று சொல்றியே எப்படி பிறந்தேன்னு கேட்கலாம் ஆமாங்க அதாவது இந்த உலகம் பிறக்கும் முன்பதாக இந்த பூமி பிறக்கும் முன்பதாக பிறந்தால் ஆதிசக்தி பிறந்தவுடனே கீழேலி மேலேலி 14 லோகங்களும் எங்க பார்த்தாலும் பட்டப்பாறையாகவும் வறண்ட நீர் காடாகவும் கடல் நீர் கொண்ட காடாகவும் காட்சியளித்தது கடல் நீர் என்றால் என்ன டோய் அதாவது நல்ல வெயில் காலத்துல நல்லா தார் ரோட்ல சைக்கிள் வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா ஆனா தூரத்துல இருக்கும் பொழுது பார்ப்பதற்கு தண்ணி மாதிரி இருக்கும் தண்ணி மாதிரி அப்படி நீர் ஆய் பாயிற மாதிரி இருக்கும் ஆமா கிட்ட போய் பார்த்தா தண்ணி இருக்கிறது ஆவியம் போயிடும் இருக்காது அதனால கடல் நீர் கொண்ட காடாகவும் வைத்திருத்தது பார்த்தால் உலகமா முனிவர் இந்த பூமிக்கு ஒரு உருவம் வேண்டும் இந்த பெண்ணுக்கு ஆண் துணை வேண்டும் என்று செய்தால் ஓர் யாகத்தை அந்த யாகம் செய்யும் முன்பதாக உலகமாமுனிவர் என்ன நினைத்தார் இந்த பூகோளத்திற்கு வடிவம் ஒன்று வேண்டும் இதற்கு எப்படி வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நெஞ்சையே அப்படி தேய்ச்சாரு ஆழ்ந்த சிந்தனையோடு அப்படி தேய்ச்சா என்ன வரும் அழுக்கு ஆமா அந்த அழுக்காகப்பட்டது உருண்டை வடிவிலே வந்தது எப்படி உருண்டை வடிவத்தில் ஆமா ஆஹா இந்த பூகோளத்திற்கு கிடைத்தது ஒரு வடிவம் என்று இந்த பூகோளத்திற்கு பூமி என்று உருண்டை வடிவம் வந்தவுடனே பூமி என்று பெயர் வைத்து யாகம் செய்தாரே முதலாவதாக அந்த யாகத்திலே பெண்ணே என்று ஒரு குழந்தை பிறந்தது எனக்கு இப்பிறவியிலே முதலாவதாக இந்த குழந்தை பெண்ணே என்று பிறந்திருக்கிறது என்று பார்த்தால் ஆதிசக்தி நெற்றிக்கண் ஜுவாலை கொண்டு சுட்டெரித்து விட்டார் நமக்கு மிஞ்சின தெய்வம் இம்புலகத்தில் ஏது என்று இரண்டாவதாக பிறந்தது 2 குழந்தைகள் யார் என்னுடைய முதல் மகனாக உலகளுக்கெல்லாம் முதல் கடவுளாக விளங்கக்கூடிய யானை முகம் கொண்ட விநாயக பெருமானும் அழகுள்ள தமிழ் கடவுளாம் முருக பெருமானும் பிறந்தார்கள் இவ்வுலகிலே அந்த யாகத்திலே இரண்டாவதாக பிறந்த உடனே யானை முகத்தான ஆலமரத்தடியிலும் இளைய மகன அழகுள்ள தமிழ் கடவுளாம் முருக பெருமான பழனி மேலே குடிபெயர்ந்தார்கள் ஆனா இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க நல்லா கேளுங்க பெரியவங்க இருக்கிறீங்க சமஸ்கிருதம் படிச்சவங்களா இருக்கிறீங்க ஏன்னா போனதும் வந்து காணேஜ் கோயில் குலதெய்வ கோயில் இருந்தா முன்ன வெள்ளையார் இருக்கட்டும் பாரு கண்ணால கூட பார்க்க மாட்டாங்க விடுவிடின்னு உள்ள போய் சாமி கும்பிடுவாங்க வீரகாரன் ஆறான் எந்த சாமியா இருந்தாலும் வெளியே வருவாங்க வெளியே வந்து பிரகாரத்தை சுத்தி வரும் பொழுது இருப்பா என்னுடைய மகன் மூத்த கடவுளாம் தொந்தி கணபதி அவருக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா கையெடுத்து கும்பிட்டு 1 நிமிடம் ஒதுக்கினா கூட பரவாயில்ல அந்த பேச்சுக்கு இடம் இல்ல போற போக்கல அப்பனே விநாயகா இப்படி ஒரு முத்தம் ஆமா அப்பனே விநாயகா இப்படி ஒரு முத்தம் மூத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க அது இயல்பல்ல சுகமாகாது எந்த கோவிலுக்கு நீங்க சென்றாலும் சரி ஒரு ஜோசியர் சொன்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி முதல் கடவுளாம் விநாயக பெருமானை துதித்து 3 தோப்பு கரணம் போட்டு இப்படி மண்டை மேல கொட்டிக்காங்க டேய் செய்த தப்பெல்லாம் மன்னிச்சுக்கான்னு சாமி கும்பிட்டுட்டு மூலவரை போய் கும்பிடுங்க எல்லாம் சரியாகிவிடும் இப்படி 2 பிள்ளைகள் பிறந்து மூன்றாவதாக அந்த யாகத்திலே மாயவன் எம்பெருமான் தங்கா என்று பிறந்தார் இப்படி பிறந்தவுடனே ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை இல்லாமல் குழந்தை எப்படி பிறப்பது என்று மீண்டும் என்னை பிறக்க வைத்து சத்திய உமா பார்வதிக்கு திருமணம் செய்து ஓர் உடல் ஈர் உயிராக இருக்கிறோம் எப்படி அதாவது என்னுடைய இடபாகத்திலே சத்திய உமா பார்வதிக்கு இடபாகம் தந்து திருச்செங்கோட்டிலே அஸ்தனாரீஸ்வரராக நான் காட்சியளிப்பதோடு காவலா எனக்கு என்ன வேலை தெரியுமா என்ன சொல்லுங்க டேய் உனக்கு என்ன வேலை எனக்கு டெய்லியும் கூத்தாடுறது காலையில ஆனும் வாயின் ஷாப்ல போய் படுத்துக்கிறேன் போய் வாயின் ஷாப்ல படுக்கிறேன் என்னோட மேட்டூர் வாயின் ஷாப்ல தானே தூக்கிட்டு வந்தோம் போயிங்க
இப்படி பராய் உலகம் எங்கும் சீராய் படியிலப்பதி சரி. யானை முதல் எறும்பு கடை லட்சோபலட்ச ஜீவ வேதங்களுக்கு இரவு பகல் பாராதபடிக்கு படியிலப்பது என்னுடைய தொழில். சரி, அந்த தொழிலெல்லாம் இருக்கட்டும். என்ன சொன்னீங்களா எத்தனை கண்ணு? 2011 நேத்திரம். 2011 நேத்திரம் சொன்னீங்க. அந்த 2011 நேத்திரம் இங்க இருக்கிற அமைந்திருக்க மனிதர்களுக்கு 2 கண்ணு, ஆடு 2 கண்ணு, மாட்டுக்கு 2 கண்ணு, கோழிக்கு 2 கண்ணு, எனக்கு 2 கண்ணு, மத்தளக்காரனுக்கு 2 கண்ணு. உனக்கு 2011 நேத்திரங்கிறிய உங்ககிட்ட இருக்கிற 2 கண்ணு தெரியுது. உங்ககிட்ட இருக்கிற 2 கண்ணு தெரியுது. 2999 கண்ணு இருக்குது. கவுண்டர பாத்திய கப்புன்னு பிடிக்கிறான். அதாவது 2011 நேத்திரம் படைத்த பரம கடவுளாக இருந்தாலும் எங்க இந்த 2011 நேத்திரம்? அதாவது இரவு பகல் பாராதபடிக்கு பலையடைந்து விட்டு நான் வருகிறேன் என்று சொன்னேனே கவலா. 1000 பேர் 1000 விதமாக சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் படித்த இதிகாசத்தில் இது. அதாவது படியிழந்து சென்று வரும் பொழுது கணவன் மறுவார் என்று உமா பார்வதி வலிமேல் விழி வைத்து காத்திருப்பால் ராஜகோலு பீடத்தில் வாயிலே. எப்படி வரும் பொழுது என்னுடைய பாதத்திற்கு பன்னீரால் கழுவி பட்டாடையால் துடைத்து எப்படி உள்ளழைப்பது பார்வதியோட கடமை. அப்படி அழைக்கும் பொழுது ராஜகுலபீடத்தில் இருக்கிற சிம்மாசனத்தில் நான் அமரும் பொழுது அந்த நிழல் வாயிலாக தெரிவது 5 சிரம். ஓ, நேருக்கு நேரா பார்த்தா தெரியாது. சபாஸ். நிழல்ல தெரியும் 5 தலை. உமையால் திருக்கண்களுக்கு மட்டும் தெரியும் 5 சிரம். அந்த 5 சிரங்களுக்கு 2 10 நேத்திரம். ஆமா. என்னுடைய நெற்றிக்கண் 11. என்னுடைய ஜடாமுடி தரித்த ஆதிசேஷனுக்கு சிரங்கள் 1000, நேத்திரங்கள் 2000, மொத்தம் 2011. சபாஷ். இப்படி 2011 நேத்திரம் படைத்த பரமமூர்த்தியாக இருந்தாலும் பாராய் உலகம் எங்கும் நான் சீராய் படியிறக்க போக வேண்டும். என்னுடைய கட்ட வெளுத்து விட்டால் 1 நாள் 2 நாள் ஆகாது. எப்படி பேசிட்டே போகலாம் அடக்கு மொழியாக. அதனால என் மனைவி கிட்ட போய் கணவர் அழைத்தார் என்று அது சீக்கிரமாக அழைத்து வா, படியிறக்க போக வேண்டும். போயிட்டு